என் ஒய்ஃப்க்கு நான் கொடுத்த கிஃப்ட். ஒரு விஷயமும் இன்ச் பை இன்ச் இதை பார்த்து தான் பண்ணேன். இந்த பிளேட்ல இருந்து பாக்குற எதுவுமே, மேட்ல இருந்து எதுவுமே இங்க உள்ளது கிடையாது. ஊர் இருக்கு சார், நம்ம இங்க 10-15 கண்ட்ரிஸ் இருக்கு. ஆமா ஆமா. என் ஒய்ஃபுக்கு ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஒயிட் தீமுக்காக நான் பட்ட கஷ்டம் இருக்கு, ரொம்ப கஷ்டம். ஃபுல் ஒயிட்னும் போது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது எனக்கு. என்னடா சொல்லுவோம், இதுதான் எங்க வீட்டுல ஒரு முக்கியமான மெம்பர், பேரு ஸ்னோ. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சாண்டிலியருங்க, பார்க்க சிம்பிளா இருக்குல்ல. இதை கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா? ஆமா, பிரேக்கேஜ் இல்லாம ஷிப்ல வந்து அதை கொண்டு வந்து இது எவ்வளவு ஆயிருக்கும் சார் இந்த சாண்டிலியர் எடுத்துட்டு வர? நீங்க ரேட்லாம் கேட்காதீங்க. இல்ல ஒரு குத்துமதிப்பா சொல்லணும்னா மதிப்பு இல்ல, கரெக்டாவே எனக்கு தெரியும். ஆனா வேணாம் அதெல்லாம். ஏன்னா அவகிட்ட கேட்கும் போதெல்லாம் அவ சொல்ற ஒரே வார்த்தை, வைஃப் பிறந்த ஊர்ல சொந்தமா ஒரு வீடு வேணும். நான் பெரிய பெரிய கார் எல்லாம் பார்த்தா அந்த காரே நின்று பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி கார் வாங்குற பாருன்னும் போதே, போடா சைக்கிள் கூட வாங்க தெரியல, வாங்க வக்கீல்ல உனக்கு இந்த காரான்னு சொல்லும்போது அழுதுகிட்டே எங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவேன். அம்மா சொல்லுவாங்க, டே இதை விட பெரிய கார் நீ வாங்குவேடான்னு எனக்கு தைரியம் கொடுப்பாங்க. முடியாதுன்னு சொன்னா எனக்கு வெறி ஏறிடும். அது எப்படி அதை அடையிறது? நம்மள மாதிரி மனுஷன் தானங்க பிரைவேட் ஜெட் வச்சிருக்கான், அவனால முடியுதுன்னா என்னால ஏங்க முடியாது? எனக்கு முடியாதுன்னு யாராவது சொன்னாதான் எனக்கு வெறி ஏறும். முடியாது சார், உங்களால முடியாது. வெயிட் அண்ட் see. நான் பிரைவேட் ஜெட்ல போறத நீங்க பிஹைண்ட் வுட்ஸ்ல எடுத்து போடுவீங்க. அதான் நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி முக்கியமா ஒருத்தருடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். யாரோட வீடு உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க, யார் வீடு அது? அதாவது மிஸ்டர் அப்துல் நபீல்னு எனக்கு தெரியும். ஆனா அவர் யாரு? அரேபியன் கார்டன்ஸ் உடைய குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட் உடைய உரிமையாளர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பின்னாடி ஒரு அரண்மனை மாதிரி ஒரு பேலஸ் அமைச்சிருக்காரு. ஓகே, அவங்க வைஃப்காக வந்து ஒரு வீடு கட்டியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன்ப்பா. அதுதான் இந்த வீடு. இந்த பேர் பாத்தீங்களா? ஆமா, ஷஹானாஸ். ஷஹானாஸ் வந்து அவங்களுடைய மனைவியுடைய பேர் தான். ஓகே ஓகே. ஸோ எப்படி ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் அமைச்சாரோ அந்த மாதிரி தன்னுடைய மனைவிக்காக ஆசையா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஓகே. ஸோ சார் ஆசைக்கு ஏற்ற மாதிரியே இந்த வீடியோ அமைச்சிருக்காரு. ஸோ நம்மளையும் கூப்பிட்டுருந்தாங்க, உள்ள போய் பார்த்துடலாம். ஷூர் ஷூர், கண்டிப்பா எனக்கு பார்த்தே ஆகணும். சரி வாங்க, அந்த பேலஸை பார்ப்போம். சரி, ஓகே. ஒரு கார்டன் செட்டப்ல வீட் நம்மள வந்து ரொம்ப அழகா வெல்கம் பண்ணுதுல. ஸ்டார்டிங்ல இல்ல, ஆனா டோர் அங்க இருக்கு, காலிங் பெல் இங்க இருக்கு. டிஃபரெண்டா இருக்குல. இங்க சரி நம்ம அடிப்போம். ஓகே. ஹலோ சார். ஹலோ சார். வெல்கம் டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளா. தேங்க் யூ so much சார். பயணமெல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருந்தது சார். உட்காருங்க ப்ளீஸ். உள்ள வந்தவன ஒரு வாவ் ஃபேக்டர் தான் சார் தெரியுது. ஒரு ஒயிட் பேலஸ்க்குள்ள வந்த மாதிரி இருக்கு சார். என் வைஃப்க்கு ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும். அன்பார்ச்சுனேட்லி நான் கருப்பு, வேற வழியில அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அவர் ஃபேவரட் கலர் இஸ் ஒயிட் அண்ட் அஃப்கோர்ஸ் கோல்டும் பிடிக்கும். அதனால இது என்டையர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயிட் இருக்கும். வால்லேருந்து ஃப்ளோர்லேருந்து எல்லாமே ஒரு 2% மட்டும் கோல்டு காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். ஒரு விஷயமும் இன்ச் பை இன்ச் இதை பார்த்து தான் பண்ணேன். ஏன்னா இது என் ஒய்ஃப்க்கு நான் கொடுத்த கிஃப்ட். அதுவும் சர்ப்ரைஸாக நான் கொடுத்தேன். ஆக்சுவலி ஒரு 90% இது கம்ப்ளீட் ஆகும்போது தான் இதை பற்றி அவங்களுக்கு தெரியும். எனக்காக நிறைய லைஃப்பில் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா. எவ்வளோ வேற ஒருத்தியாக இருந்தானா விட்டுட்டு போயிருப்பாங்க. கல்யாணம் ஆன அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சைதாப்பேட்டில் வச்சுருந்த கடையை வந்து கடனால் மூட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய மார்க்கெட்டிங்காக ஒரு ஊருக்காக நான் ட்ராவல் பண்ணி ஒரு கம்பெனியோட ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு நான் சுற்றிட்டு இருப்பேன். ஆல்மோஸ்ட் மாசத்துல 20-25 நாள் நான் வீட்டிலே இருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நீ பிஸ்னஸ் பண்ணதெல்லாம் போதும். இட்ஸ் அ பிஸ்னஸ் ஆக்சுவலி. ஒரு கமிஷன்ஸ் கிடைக்கும். நீ இங்கேயே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு போ, ஒரு 10,000 15,000 வேலைக்கு பார்த்துட்டு போன்னு சொல்லியிருந்தா மேபி இந்த அளவுக்கு கிரேஸ் ஆஃப் காட் நான் வளர்ந்துருக்க முடியாது. அவங்க பெருசா ஒன்றும் என்ன என்கரேஜ் பண்ணல, அதை பத்தி தப்பில்லை. அவங்க 1% கூட டிஸ்கரேஜ் பண்ணல, சொன்னதில்லை. அதுவே போதும் இல்லையா? வீட்டில் இருக்கிறவங்க வந்து வேணாம் போதும், இங்கே ஏதாவது ஹோட்டல்ல வேலைக்கு போ, இங்கே ஏதாவது துணி கடைக்கு வேலைக்கு போ, ஒரு 20,000-30,000 சம்பளம் இருந்தா கூட போதும், நான் மேனேஜ் பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்க அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அவங்க வந்து நம்மளுக்கு டார்ச்சர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால பண்ணவே முடியாது. அவர் ஒரு ஃப்ளோல போறாரு, நம்ம எதுவும் சொல்ல வேணாம், அவர் என்ன பண்றாரு. என் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டதுல இருந்து ஒண்ணுமே இருக்காதுங்க, காசே இருக்காது. 2-3 மாசம்லாம் வீட்டு செலவுக்கு காசே கொடுக்க மாட்டேன். பட் எப்படி மேனேஜ் பண்ணான்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒண்ணுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் எவ்வளவோ செய்யணும். ஆமா, அது என்னன்னா அவகிட்ட கேட்கும் போதெல்லாம் அவர் சொல்ற ஒரே வார்த்தை, என் வைஃப் பிறந்த ஊர்ல சொந்தமா ஒரு வீடு வேணும், பண்றோம், தி பெஸ்டா இருக்கணும். அதுதான் என்னுடைய அல்டிமேட் கோல். அதுக்காக எவ்வளோ செலவானாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னு ஒன்னொன்னும் பார்த்து பல நாடுகள்ல போய் ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷாண்ட்லியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணேன்.
ஆமா, ஷாண்ட்லியர்ஸுக்காகவே நான் இட்டாலி போனேன். அங்கதான் பெஸ்ட் ஷாண்ட்லியர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சது. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி, இது ஒரு கண்ட்ரி, இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில் போய் சைஸ் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணி நான் கொண்டு வந்தது. பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணி ஒவ்வொரு விஷயமும், இந்த பிளான்ஸ் எல்லாம் கூட நான் இம்போர்ட் பண்ணேன். ஆமா, இதெல்லாமே நேச்சுரல் பிளான்ஸ். ஃபர்னிச்சர்ஸ்ல இந்த ஒயிட் தீம்ல தான் வேணும்னு நீங்க ஃபர்ஸ்டே சொல்லி. ஆமாங்க, அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதை ஒயிட், எல்லாமே ஒயிட் தீமா எனக்கு சோர்ஸ் பண்றதுக்கு. அண்ட் மோர் ஓவர் அதை பத்திரமா அந்த ஒயிட்டாவே வச்சுக்கிறது இன்னொரு கஷ்டம். அது என் ஒய்ஃப் வந்து ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப அவளுக்கு பிடிச்சது. ஒன்னு குக்கிங், ரெண்டாவது கிளீனிங். 4 பேர் இருக்காங்க வேலைக்கு, பட் இருந்தாலும் அவளும் இறங்கி கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்படியே நம்ம முக்கியமான இடத்த காட்டுறவாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற இடம். நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், நான் ஒரு ஃபுட் லவர்னு. இங்கதான் நான் இங்க வந்துட்டேன்னா என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இங்க இருக்காங்க. ஒய்ஃபோட கம்ப்ளீட் என்டையர் ரிலேட்டிவ்ஸ் இதை சுத்தி தான் இருக்காங்க. ஸோ என்னுடைய சகலைகள்லாம் வருவாங்க. இந்த ஒரே ரகலையா இருக்கும். இதுதான் எங்களுடைய டைனிங் ஏரியா. சார், ஒரு ஐடிசிக்கு போனாலோ ஒரு ஹில்டனுக்கு போனாலோ நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீல் கொடுக்குது சார். ஒரு கிராண்டியரா எலைட் ஃபீல்ல வந்து ஃபுல்லாவே அமைச்சிருக்கீங்க. நான் 3 மாசம் வந்து இதுக்குள்ள ஒரு பொருட்கள் பர்ச்சேஸ் பண்றதுக்குன்னே நான் டிராவல் பண்ணேன். ஒரு விஷயமும் இந்த பிளேட்ல இருந்து எல்லாமே ஒன்னு டாய்லெட்ல இருக்கிற அந்த எல்லாமே இம்போர்ட் பண்ணதுங்க. எதுவுமே இங்க பாக்குற எதுவுமே மேட்ல இருந்து எதுவுமே இங்க உள்ளது கிடையாது. இங்க 10-15 கண்ட்ரிஸ் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. வாங்க, பெட்ரூம் காட்டுறேன். ஓகே, இது எல்லாமே நேச்சுரல் பிளான்ட்ஸ் தாங்க. ஒன்னொன்னு நேச்சுரல் பிளான்ட்ஸ். இல்ல நீங்க சொல்ற மாதிரி தாய்லாந்து. ஆமா, தாய்லாந்து, மலேசியா. வாங்க சார், சூப்பரா இருக்கு. இது ஒரு பெட்ரூம்ங்க. இது நீங்க வர்றதுனால ஒன்றும் இப்படி ஸ்பெஷலாலாம் அரேஞ்ச் பண்ணதான் நினைக்காதீங்க. என் வீட்டில் காலையில எழுந்திரிச்ச உடனே 2 hours வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் தான். இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிட்டால, நைட்டு தூங்குற வரைக்கும் இதுல உட்கார வைக்க மாட்டாங்க பொண்டாட்டி. ஆமா, கலைஞ்சிருவான். அது நல்ல விஷயம் தானே. ஏன்னா வீடு கிளீனா இருக்கிறது, அது ஒரு வீடு கிளீனா இருந்தா அந்த வீட்டுல கடவுள் வந்து தங்குவான். சுத்தமா இல்லாத இடத்துல எப்படிங்க கடவுள் வருவான்? ஆமா, மேபி சுத்தமா என் வைஃப் வச்சிருக்கிறதுனாலதான் நீங்களாம் வந்திருக்கீங்க. கடவுள் இங்க வரான். God is greatங்க. He is giving me more than I deserve. எனக்கு என்னன்னா எப்பவுமே இப்படியே இருக்கணும்ன்ற ஆசை. அதுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஷூர், கண்டிப்பா. சார், இப்போ நம்ம வீடை வந்து நீங்க நீட்டா வச்சுக்கிறதுக்கு கிரெடிட் ஃபுல்லா ஒய்ஃபுக்கு கொடுத்த மாதிரி, இப்போ சில விஷயங்கள்லாம் நீங்க பார்த்து வச்சிருப்பீங்களா? உங்களுடைய பெட்ரூம், எனக்கான பெட்ரூம், இதுதான் என்னுடைய பெட்ரூம். இது என்னுடைய பெட்ரூம், எங்க பெட்ரூம், உங்க பெட்ரூம். ஸோ இது எதெல்லாம் நீங்க நோட் பண்ணி பார்த்து வச்சுக்கிட்டது? நான் கூட்டிட்டு போனேன், டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு நான் கூட்டிட்டு போனேன். அவங்க சூஸ் பண்ணாங்க, நான் பே பண்ணேன், அத அவங்க வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் நைட்டு நீங்க டைம் இருந்தா வந்து பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது அதே மாதிரி அந்த ஆர்ட் ஒர்க் இல்லையா? ஆமா சார். இதுவும் எல்லாமே கையிலேயே பண்ணது. வெரி எக்ஸ்பென்சிவ். ஒன் ஆஃப் தி லீடிங் ஆர்டிஸ்டுங்க பண்ண ஆர்ட் ஒர்க். அது கூட இந்த ஒயிட் தீமுக்காக நான் பட்ட கஷ்டம் இருக்கு, ரொம்ப கஷ்டம். பெரிய ஒயிட்ல பிளாக்னா ஈஸியா கிடைக்கும். ஆமா, ஃபுல் ஒயிட்னும் போது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. என்னடா சொல்லும், இதுதான் எங்க வீட்டுல ஒரு முக்கியமான மெம்பர், பேர் ஸ்னோ. ஆமா, வாங்க அப்படியே போலாம், வாங்க. சூப்பரா ஏறி ஜம்முன்னு உட்காந்துட்டாரு. ப்ளீஸ் கம். இதுதான் கெஸ்ட் பெட்ரூம். வீட்டுக்கு கெஸ்ட் யாரா வந்தா தங்குற இடம். இது எல்லாமே இட்டாலியில பர்ச்சேஸ் பண்ண லைட்ஸ். கம்ப்ளீட்டா இட்டாலியில வாங்க லைட்ஸ். உங்க டீ ரெடி ஆயிடுச்சு. 4-5 வாட்டி வைஃப் கூப்பிட்டுட்டாங்க. அதனால மீதி வீட்டை டீ சாப்பிட்டுட்டு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது எங்களுடைய பிரேயர் ரூம். எல்லா என்னுடைய பிரான்ச்சஸ் 25 பிரான்ச்சஸ்லயும் 20 பிரான்ச்சஸ்ல பிரேயர் ரூம் இருக்கு. 5 பிரான்ச்ல பிரேயர் ரூம் இருக்கிறதுக்கு இடம் இல்ல. இதுதான் சாட் ரூம். வைஃப் வந்து அவங்க சிஸ்டர்ஸ் மதர்லாம் வந்தாங்கன்னா உட்காந்து கதை அடிக்கிற ரூம். குக்கிங் ஆயிட்டு இருக்கும், இங்க உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. டேஞ்சரஸ் பிளேஸ் இது. ஆமா ஆமா, வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கிச்சன்லயே நாங்க சாப்பிட்டுருவோம். ஆமா, லஞ்ச் மட்டும் டைனிங்ல சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் சுட சுட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஊர் வந்து கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ன்றதுனால பலகாரங்களுக்கு ரொம்ப பேர் போனது. இங்க வீட்டுல யாருமே வந்து வெளியே வாங்க மாட்டாங்க, எல்லாம் வீட்டுல தான் செய்வாங்க. இது எல்லாமே என் வைஃப் செஞ்சது தான். எல்லாம் வைஃப் செஞ்சது எக்ஸப்ட் தட் ஸ்வீட். மற்றபடி 1 2 3 4 5 6 7 8 ஐட்டம் அவங்க தான் செஞ்சது. நீங்க வெஜ்ன்றதுனால உங்களுக்கும் ஒரு 3-4 ஐட்டம் வெஜ் செஞ்சிருக்காங்க. ஆமா, அதையும் நான் கேட்டுறேன். நான் அதிகபட்சமா ஒரு மேரி கோல்டு பிஸ்கெட் இருக்கும், ஒரு இல்ல நான் எங்க ஆரம்பிக்கிறேன்னு தெரியாத. இந்த ஊர்ல சிறப்பு என்ன தெரியுங்களா? பொண்ணு வீட்லயே தான் இருக்கும், மாப்பிள்ள தான் பொண்ணு வீட்டு வரணும். அடடா, சூப்பரா இருக்கு. ஆமா, அதுவும் கவனிப்பாங்க பாருங்க. மாப்பிள்ளைக்கு இருக்கும் 60 வயசு, புது மாப்பிள்ளை மாதிரி கவனிப்பாங்க. வாவ். இப்போ விருந்துனா சாதாரணமா இருக்காது, 100 ஐட்டம் இருக்கும். 100 ஐட்டம் இருக்கும். ஸ்நாக்ஸ்லயே நேத்தி தான் உங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களா சார்?
ஏங்க காலையில கல்யாணம் ஆன மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, புது மாப்பிள்ள மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஒவ்வொரு வாட்டி போனாலும், வருஷத்துக்கு 10 வாட்டி. அதனாலதான் நான் பாத்தீங்கன்னா வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்காந்தா கூட நல்லா கவனிப்பாங்க. அடடா. டீ சாப்பிட்டீங்களா? சாப்பிடக்கூடாது. இங்க எப்படின்னா முதல்ல ஒரு கடி, அப்புறம் தான் குடி. ஓ, ஒரு கடி ஒரு குடி. ஒரு குடி. அதனால இது வந்து கழுமக்காய்னு சொல்லுவாங்க. சார், இது ரொம்ப தலசேரியில ஃபேமஸ் எந்த கழுமக்காய். இது வந்து பாறையில இருக்கும், அப்படி மசில்ஸ்னு வாங்க, அது ஒட்டி இருக்கும். எடுத்து சாப்பிட்டு பாருங்க. இது வந்து காய் பொரிச்சது, ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறது. ஓகே, இது வந்து ஒரு கடி, ஒரு கடி கடித்து அப்புறம் இந்த டீ எடுத்து அருமையா இருக்கு சாப்பிடுறது. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். இதுவே நல்லா இருக்கு சார். நேந்திரம் பழத்துல நெய்ல ரோஸ்ட் பண்ணி சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வந்து மொத்தமா ஒரு 1/2 அன் ஹவர்ல பண்ணிருப்பாங்க. 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் அவ்வளவுதான், முடிச்சிருவாங்க. ரொம்ப ஸ்பீடு. மலபார் கட்லெட். கட்லெட் இதுக்குள்ள சிக்கன் இருக்கும். மலபார் கட்லெட். இங்க பாருங்க, மலபார் கட்லெட் உடைக்கிறேன். ஃபுட் ரிவ்யூ ரைட்டிங். சார், நம்ம ஃபைனல் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். இது வந்து கிச்சனா இல்ல டைனிங் டேபிளா? இல்லைங்க, இது கிச்சன் கம் டைனிங் டேபிள். இதுதான் ஸ்டவ். ஆமா, இப்போ நீங்க சாப்பிட்டதெல்லாம் இங்க குக் பண்ணதுதான். ஆனா கிளீனா மெயின்டைன் பண்ணுவாங்க. குக்கிங் முடிஞ்ச உடனே கம்ப்ளீட்டா கிளீனா அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. சார், சுத்தமா அதாவது எவ்வளவு கிளீனா வச்சிருக்கீங்க. எனக்கு இதை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு சார். இட்டாலியன் மாடுலர் கிச்சன் இது. எல்லாமே இன்பில்டா இருக்கும். இதுல டிஷ் வாஷர்ல இருந்து எவ்ரிதிங், இதெல்லாம் ஃப்ரிட்ஜ். அது நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். சார், நான் வந்து வார்ட்ரோப்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். இங்க துணி வைப்பாங்க அப்படின்னு. ஃப்ரிட்ஜ் இது. ஆமா, எங்க வீட்டுல என்னன்னா இன்னைக்கு செஞ்சதை நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டாங்க, நைட் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டாங்க. அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக செய்யணும். நைட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. இந்த குக் பண்ணதை ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டாங்க. வீட்டில் மட்டும் இல்லை, ரெஸ்டாரண்ட், எங்கள் ரெஸ்டாரண்ட்ஸில் கூட குக் பண்ண ஐட்டத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே நாங்கள் வைக்கவே மாட்டோம். பயங்கர ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்களா? ஆமாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரிட்ஜுக்கான ஒரு அறிகுறியே இல்லாத மாதிரி. ஆமாம், எல்லாமே இன்பில்ட். இதுலயே ஓவன்லேருந்து எல்லாம் பாருங்க, தனியாக இருக்காது, எல்லாமே இன்பில்டாக இருக்கும். ஒரு எச்ச எடுத்தவனை வந்து எங்கே கொண்டு வந்து வச்சிருக்கான் பாருங்க. கடவுள் நினைச்சா யாரை வேணா எங்க வேணா வைக்கலான்றதுக்கு நான் ஒரு உதாரணம். யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சகோதரனா ஒரு அண்ணனா வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன தயவு செய்து அண்ணனா ஏத்துக்குங்க கிடப்பா. நான் இதெல்லாம் டெய்லி நேரம் மெனக்கெட்டு நேரம் ஒதுக்கி பேசுறதெல்லாம் உங்களுக்காக தான். நீங்க எல்லாரும் என்னுடைய தம்பி தங்கச்சிங்க. நான் இது வரைக்கும் என் வீடியோல என்னை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னா இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஏன்னா உங்களுக்காக தான் நான் பேசுறேன். அதனால நானுன்னு இல்லை, அனுபவம் உள்ளவங்க, தோத்தவங்க கிட்ட கூட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், ஜெயிச்சவங்க கிட்டையும் கற்றுக்கலாம். நீங்கள் பெரியவங்க அனுபவசாலிங்க கிட்ட கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அவங்க சொல்கிறத கேளுங்க. அப்போதான் வந்து ஃபெயிலியர்லேருந்து நிறைய தவிர்த்துக்கலாம். சார், நான் இங்கே பேசிட்டே இருக்கும்போது இந்த ஃப்ரிட்ஜ் மேலே பார்த்தா உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி தெரியுது. ஆமாங்க, அது யார் யார் ஃபேமிலி காட்டிடுறேன். இது வந்து இது நானு. ஓகே. இது என்னுடைய ஒரே ஒரு பொண்டாட்டி. ஒரே ஒரு பொண்டாட்டி. ஆமா. இது ஒரே ஒரு பையன். இது வந்து என் ஒரே ஒரு பொண்ணு. இது என்னுடைய ஒரே ஒரு மருமகன். இது என்னுடைய ஒரே ஒரு பேரன், கிராண்ட்சன். ஆமா, இப்போதைக்கு இதுதான் என் ஃபேமிலி. ஆமா, சீக்கிரம் இது இன்னும் பெருசா ஆகணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். இவ்வளவு பெரிய பையன் இருக்கான், பேரன் இருக்கான்னு எனக்கு வயசானவன் நினைச்சிட போறீங்க. எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்ணுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால எனக்கு கிராண்ட்சன். இதெல்லாம் என்னன்னா ரொம்ப இறைவன் நாடுனா என் கிராண்ட்சனோட கல்யாணத்தையும் என்னால் பார்க்க முடியும். ஆமா, வாங்கலாம், அப்படியே மேலே போவோம். ஆமா. ஸோ இந்த ஸ்பாட் வந்து எல்லார் வீட்லையுமே மிரர் இருக்கும். ஆஃபீஸுக்கு நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி மிரரை பார்த்துட்டு ரெடி ஆகி போகிற பழக்கம் ஒன்று. ஸோ இந்த இடத்துல ஏகப்பட்ட மிரர் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இந்த ஸ்பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எதில் நம்ம தலை வர்றதுன்னு தெரியலையே. இல்லை, ஆக்சுவலி இது என்னன்னா, எல்லாம் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நான் ட்ரெஸ்லாம் பண்ணி எல்லாம் ரெடி ஆகி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு வாட்டி இந்த கண்ணாடியில் அவங்க பார்த்துக்கிட்டு, இதுதான் வந்து பெர்ஃப்யூம் பிளேஸ். வெளியே எல்லா என் ஒய்ஃபோட இப்போ அத்தர் தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபைனலாக இங்கே வந்து அவங்களுக்கு தேவையான பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போகிறது. ஆமாம், நீங்களும் கொஞ்சம் பர்ஃப்யூம் அடிச்சுக்கலாம். இது வந்து அத்தர். ஆமாம், எப்படி இருக்கு பாருங்க, ஸ்மெல் பாருங்க. ஆமாம், எடுத்துக்கோங்க. இதை வந்து எடுத்து அப்படி தேய்ச்சிட்டு அப்படி போயிடுவாங்க. இதுதான் இது. ஒவ்வொருத்தருக்கு சிலருக்கு ஊது பிடிக்கும், சிலருக்கு வந்து ஃப்ளாரல் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிட்டு போவாங்க. என் டாட்டருடைய ஒரு இது மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நேச்சுரல் பிளான்ஸ், எல்லாம் நேச்சுரல் தான். இதுக்கு என்னன்னா லைட் வேணும். அதனால மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் அந்த லைட்டுக்கு கொடுத்துருக்கோம். அப்போதான் இது நல்லா இருக்கும். ஆமா. இங்கே ஆக்சுவலி இங்கே ஒரு பியானோ தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன், ஒயிட் பியானோ. என் ஒய்ஃபு பியானோ நல்லா வாசிப்பாங்க, அதை பிளான் பண்ணியிருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒயிட் பியானோ அவைலபிள் இல்லை.
இம்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஃபார் சம் ரீசன் அது அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வர வச்சிருவேன். அதுக்கு பதில் இதை வச்சிருக்கேன். இது வந்து பியானோக்கான இடம். அது வந்து துண்டு போட்டு வைப்பாங்களே அது மாதிரி இங்க பியானோ வந்துருச்சுன்னா இவர் வேற இடத்துக்கு போயிடுவார். ஆமா, வாங்க வாங்க. சிவாஜி படத்தில் இந்த சகானா சாங் இருக்கும்ல சார், அந்த கண்ணாடியிலேயே எல்லாத்தையும் அந்த அந்த ஃபீல் இருக்கு. வாங்க, இது என் டாக்டருடைய ரூமு. இது பயங்கரமா இருக்கு சார். ஆமா, ஒரு இளவரசியோட ஆமா, என்னோட இளவரசியோட ரூம். ஆமா, இந்த ஸ்பாட் வந்து லைக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்கர் பண்ணி வச்ச இடம், அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது சார். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு அழகாக இருக்குது. அங்கே அந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் சூப்பராக இருக்குது சார். ஆமாம், அது எடுக்கலாமா? பாருங்க, எடுங்க, என்ன இருக்குது இந்த மூமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் சார். ஏன்னா ஒரு அப்பாக்களுக்கும் இது ரொம்ப பெரிய ரொம்ப ஒரு அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்டு. லக்கீலி என்னன்னா எங்களுடைய இந்த மலபார் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்லேயே தான் இருக்கும், மாப்பிள்ளை தான் பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க. அதனால என் பொண்ணு என் கூடயே தான் இருக்கான். அதனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. அது ரொம்ப சின்ன, இப்போ 22 வயசு தான் ஆகுது என் டாக்டர். 22-23 வயசு தான் ஆகுது. ஓகே, அவளுக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அவளே ஒரு குழந்தை, அவளுக்கு ஒரு குழந்தை. ஆமாம், இன்னைக்கு இவளுடைய குழந்தை தான் என்னுடைய உலகம். இலான் என்னுடைய கிராண்ட் சன், அவருக்கு 1 வயசு 1.25 வயசு ஆகுது. அவர் தான் என் உலகம், என்னன்னா உயிர். ஆமாம், அதனால் ஒரு 10 days சென்னையில் இருப்பாங்க அவங்க, பாக்கி நாட்கள் இங்கே இருப்பாங்க. என்னால் பார்க்காம இருக்க முடியாது. அதனால் மாதம் ஒரு வாரம் நான் இங்கே வந்துடுறது. இது என் பையனோட ரூம் பாருங்க, இது என்னுடைய சன்னோட ரூம். ஆனால் பொண்ணுடைய ரூமுக்கும் சன்னுடைய ரூமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சார். என்ன வித்தியாசம்? அதுல இருந்த கிராண்டியர் பையனுக்கு இல்ல. ஏன்னா பசங்க சிம்பிளா வச்சுப்பாங்க. இவ்வளவு நகையெல்லாம் போட்டிருக்கல, நீங்க போட்டிருக்கீங்களா? நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. கேர்ள்ஸோட டேஸ்ட் வேற, பாய்ஸோட டேஸ்ட் வேற. நான் அவங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேர்லி ஃபீல் இருக்குல்ல. ஆமா, அது ஆட்டோமேட்டிக்கா கேர்ள்ஸ்னாலே கிராண்டியர் தாங்க, அவங்கனாலே கிராண்டா தான். இப்போ அவங்க போட்டுக்கிற காஸ்டியூமுக்கு நம்ம போட்டுக்கிற காஸ்டியூம் வித்தியாசம் இருக்கா? பேண்ட் சட்டை சார், அவ்வளவுதான். இதே அவங்க ஒரு வெட்டிங் போனா எப்படி போடுவீங்க இல்லையா? அவங்க அவங்க கண்ணுல மை போட்டிருக்காங்க, லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, நம்ம போட்டிருக்கோமா? தலையே வாரது இல்லை நம்மள. ஆமா, சோ அது வேற இது வேற. பாருங்க, நான் எவ்வளவு என்ன பொறுத்த வரைக்கும் அதை விட இதுதான் எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. வெரி வெல் இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார், பசங்க எப்பவுமே சிம்பிளா வேணும்னு நினைப்பாங்க, ஆனா பொண்ணுங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்க கிராண்டா இருக்கும். ஆமா, சிம்பிளா இருக்கும். சன்னோட வார்ட்ரோப்ஸ்ல பாருங்க, ரொம்ப நீட்டா சிம்பிளா இருக்கும். ஆனா டாய்லெட் மட்டும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும், எல்லாமே ரிச்சா இருக்கும். கிராண்ட் இல்ல, இது ரிச். ஏன்னா இது டைனிங் எல்லாம் கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ற நேரம். டாய்லெட்ல எல்லாம் எனக்கு வந்து நிறைய புது கண்டென்ட் எல்லாம் உருவாகுது, தெரியல. இது ஒரு டிவி ரூம்ங்க. ஓகே, ஒரு ஃபேமிலியோட அதிகமா ஸ்பெண்ட் பண்ற இடம். நோ. நானு என்னுடைய ரவின்னு என்னுடைய ஸ்டாஃப் இருக்காரு, என்னோட ஓட்டுநர், அவங்க எல்லாம் சீட் ஆடுற இடம் இது. நாங்க ஃப்ரீயா இருக்கும்போது நிறைய இங்க உட்காந்து சீட்டை, காசுலாம் வைக்க மாட்டோம், ரம்மி ஆடுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மோகன்ராஜனோட டீம்ல வந்தாங்கன்னா உட்காந்து சீட் ஆடுவோம். 1 வருஷம் ஆகுது இந்த வீடு கட்டி, இது வரைக்கும் இந்த டிவி ஆன் பண்ணதே கிடையாது. நான் கேட்கலாம் வந்தேன், எல்லார் வீட்லயும் டிவி ஒன்று இருக்கு, சும்மா இருக்கு. எப்படி ட்ரெட்மில் ஒன்று சும்மா இருக்குமோ? இல்ல, ட்ரெட்மில் சும்மா இருக்காது. ட்ரெட்மில் எங்க வீட்டில் என்ன தவிர மீது எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸ், நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. என் சன்னா இருக்கட்டும், சன்லா இருக்கட்டும், நிறைய உடல் பயிற்சி பண்ணுவாங்க. பட் டிவி பார்க்கறது இல்லை. ஆனால் எப்பவுமே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ற இடத்த நான் காட்டுறேனே, வாங்கலேன். இது ஒரு நல்ல ஒரு ஐட்டம், நீங்களும் கொஞ்ச நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பாடி பெயின் இருக்குன்னீங்கல்ல, இது மசாஜ் பண்ணீங்கன்னா உண்மையாவே ரிலீஃப் இருக்கும். இது அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். சேனல் இருங்க, பார்க்க சிம்பிளா இருக்குல்ல, இதை கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா? ஆமா, பிரேக்கேஜ் இல்லாம ஷிப்ல வந்து அதை கொண்டு வந்து. இது எவ்வளோ ஆயிருக்கும் சார் ஆக்சுவலி இந்த சேனல் எடுத்துட்டு வர? நீங்க ரேட்லாம் கேட்காதீங்க, ஒரு குத்துமதிப்பா சொல்லணும். குத்துமதிப்பு இல்ல, கரெக்டாவே எனக்கு தெரியும், ஆனா வேணாம் அதெல்லாம். ஆமா, வாங்க, நாங்க மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ற இடத்த பார்ப்போம். வாங்க, ஃபேமிலியோட மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ற இடம். வீட்டில் இங்கே வயநாடு வந்தால் வீட்டிலேருந்து அதிகம் வெளியே போக மாட்டேன். நல்லா சாப்பிட்றது, புக்ஸ் இருந்தால் படிக்கிறது, படம் பார்க்கறது, எல்லா படமும் பார்ப்பேன். ஒரு படம் விட மாட்டேன். நாங்கள் வீட்டில் எல்லாருமே எல்லா லாங்குவேஜும் பார்ப்போம். ஆமாம், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ் எல்லாமே நாங்கள் இதில் பார்ப்போம். இது ரொம்ப ஒரு சத்யம் தியேட்டர்லாம் போனால் எப்படி அந்த எஃபெக்ட் இருக்குமோ அதை விட பெட்டராகவே ஆக்சுவலி இருக்கும். இது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு நான் சிங்கப்பூர்லேருந்து வர வச்சு இது நான் பண்ணேன். ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கி ஒரு படம் போய் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு மூமெண்ட் இருந்தது உண்டா? ரொம்ப நிறைய இருந்தது. காசு இல்லாமல் பிடிச்ச படம்லாம் பார்க்காமலாம் இருந்திருக்கு. நான் கூச்ச சுபாவம், கடன்லாம் கேட்கவே மாட்டேன். யார்கிட்டே போய் காசு கேட்கணும்னு எனக்கு ரொம்ப கூச்சம். படம் ரொம்ப ஆசை, ஆனால் வறுமையினால, காசு இல்லாததுனால நிறைய படங்கள் நான் பார்க்காம இருந்திருக்கேன். ஒரு ஸ்டேஜில் ஒரு 5-6 வருஷம் படமே பார்க்கல நான்.
லைஃப்பில் இந்த ஒரு நிறைய பிரச்சனைகள் இருந்தது எனக்கு. சைதாப்பேட்டையில் கடை வச்சிருக்கும் போது அது வட்டிக்கு காசு வாங்கி கடன் அதிகமாகி கடன் அடைக்கிறதுக்கு கடனை வாங்கி பெரிய கஷ்டமாகி லைஃப்பில் இன்னும் ஓடி ஒளிஞ்ச நேரமெல்லாம் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து ஏதாவது பண்ணணும், சாதிக்கணும், ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணுன்ற எண்ணம் தான் இருந்தது தவிர எனக்கு சினிமா பார்க்கணுன்ற எண்ணமெல்லாம் இப்போ வரல. ஆனால் ஓரளவுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் திருப்பி நான் சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சினிமா பிரியருங்க. சினிமா சாப்பாடு என்னை விட்டு பிரியாது, நானும் அதை விட்டு பிரிய முடியல. ஆமாம், வாங்க. இதே மாதிரி இன்னொரு இடம் நாங்கள் நிறைய ஈவினிங்ஸு நைட்டு விடிய உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்த காட்டுறேன், வாங்க. இதுதான் நாங்கள் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம். ஈவினிங்ஸ் 6 மணிக்கு மேலே இங்கே பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட்டில் போய் நல்ல மீன் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக மீனை வாங்கிட்டு வந்தால் என் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தா அந்த மீனை மேரினேட் பண்ணி அதுதான் பார்பிக்யூ இடம். இதில் சார்கோலெல்லாம் ரெடியாக இருக்கும், சுட்டு கொடுப்பாங்க. கூட நல்லா ஆரஞ்சு ஜூஸு, இல்லைன்னா நல்லா கட்டஞ்சாயான்னு சொல்லுவாங்க, சுலைமானின்னு சொல்லுவாங்க இந்த ஊரில். வேணும் நல்ல பிளாக் டீயில் மின்ட் போட்டு புதினா போட்டு லெமனை பிழிஞ்சு மீனையும் அந்த கட்டஞ்சாயம் சாப்பிடும்போது இருக்கு. ஃபேமிலியில யாருக்காவது கல்யாணம் ஆகுதுன்னா போட்டோ ஷூட்லாம் இங்க வந்து பண்ணிப்பாங்க. அதை மட்டும் ரிலேட்டிவ்ஸ்னா இங்க வந்து பண்ணிப்பாங்க ஃப்ரீயா. இங்க நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லா நல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் வந்தபோது என் வைஃப் பண்ணி கொடுத்தா, ஐயோ 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 ஐயோ, ஒரு முழு ஆடை அப்படி கோடு போட்டு மசாலாவை தடவி ஒரு 2-3 நேரம் வச்சு அதுல அதுல இந்த சார்கோல் போட்டு அந்த முழு ஆட்டுக்காலை சுட்டு, அதுவும் வந்து என்னன்னா 4 ஆட்டுக்காலை செஞ்சுட்டா. ஒரு ஆட்டுக்கால் முழுசா எனக்கு சாப்பிடணும்னு. கூட வந்து குப்பூஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அம்மூஸ் குப்பூஸு ஆட்டுக்கால், அவ்வளவுதான். திருப்பி ஆசை இப்ப பண்ண சொல்லணும். இன்னைக்கு நைட்டே ஆட்டுக்கால் போட்டாவணும் ரவி. ஆமா, நல்ல ஒரு குட்டி ஆடா பிடிங்க, 2 ஆடு 8 காலு அடிச்சு நாக் அவுட் பண்றோம் இன்னைக்கு. கூட வந்து ரொம்ப ரைஸ் எல்லாம் எடுத்துக்கூடாது, வண்டி ஆட்டுக்காலு, குப்பூசு, அம்மூசு பிளஸ் சம் வெஜிடபிள்ஸ், அவ்வளவுதான். ஆமா, வாங்க 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 சார். நம்ம வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். உங்களோட காதல் மாளிகையை வந்து அவ்வளோ அழகாக பார்த்தாச்சு. ஒரு இடமும் ரொம்ப டீட்டெயிலிங்காக ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து எந்த இடத்த விடுறது, எந்த இடத்த வந்து பார்க்கறதுனே தெரியல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சார், உங்க பக்கத்துல யாரு சார் இது? குட்டி எஸ்டிஆர் மாதிரி இருக்காரு. இவர்தான் என் உயிர், இவர்தான் என் உலகம். குட்டி எஸ்டிஆர் மாதிரி இருக்காரா? நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, இவர் என்னுடைய கிராண்ட் சன். ஓ சூப்பர். 1.25 வயசு ஆகுது. இலான் ஃபைசல். ஆமா ஆமா ஆமா, பயங்கர சுட்டி. ஆமா, ஒரு நிமிஷம் உட்கார மாட்டேங்கிறாரு. ஆமா ஆமா ஆமா, சொல்லுங்க சார். இப்போ வந்து நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தீங்க, ஒரு 10க்கு 10 ரூம்லேருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. உங்களோட பார்வையில் வாழ்க்கைன்னா என்ன சார்? நிறைய பேர் காசு இருந்தால் தான் வாழ்க்கையை வாழ முடியும், சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. காசுக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா காசே இல்லைன்னா கூட நம்ம சந்தோஷமா இருக்கு. நான் ஏழ்மையில இருந்தேன், அது உண்மை. ஆனால் ஏழ்மையில இருக்கும்போதும் 10க்கு 10 வீட்டில் இருக்கும்போதும் சந்தோஷமா தான் இருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 4 இட்லி வாங்கி எங்கள் அம்மா வந்து 4 பேருக்கு சர்க்கரையை முக்கி ஊட்டி விடுவாங்க. அதுக்கு அங்கே அந்த ஹோட்டலில் கிடைக்கிற சாம்பாரை வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு கொடுப்பாங்க. அந்த பிசைஞ்சு கொடுக்கும்போது கூட சாப்பாடில் அம்மா ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு அதை ஒரு உருண்டையாக பண்ணி கையில் கொடுப்பாங்க. காசு பணம் இருக்காது, ஆனால் சந்தோஷம் இருந்தது. ஸோ ஃப்ரம் த டே 1 டில் நவ் அண்ட் டில் த டே த எண்ட் ஆஃப் மை லைஃப் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். சப்போஸ் பழைய மாதிரி நான் ஆனால் கூட ஆக போகிறதில்ல, ஆனால் கூட நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். சந்தோஷன்றது நம்மளா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமா இருக்கிறவங்க தான் வாழ்க்கையை வாழறான்றது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன். சரி சார், நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய அடிபட்டிருப்போம். ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு தோணும் நம்ம கண்டிப்பா ஜெயிச்சு வந்துடணும், அதாவது நம்ம இப்படி வாழக்கூடாது, அவங்கெல்லாம் பாராட்டுற மாதிரி வாழணும் அப்படின்னு தோணும். அது எப்போ சார் அந்த ஸ்பார்க் உங்களுக்கு எப்போ வந்தது? இல்லை, அது எனக்கு சின்ன வயசுலேயே அந்த ஸ்பார்க்கு வந்தது. ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸ் பட்ட அவமானங்கள் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஆமாம், வசதி இல்லாத எங்கள் அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ். அம்மா வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க, அப்பா ஒரு மிடில் கிளாஸ். ஸோ அவங்கள வீட்லேயே சேர்க்கல அவங்க, அதனால தான் சென்னைக்கே வந்தாங்க கேரளாலேருந்து. ஸோ ரொம்ப அப்பா பிளாட்ஃபார்மில் துணி வித்துட்டு இருந்தார். லஸ் கார்னரில் பிளாட்ஃபார்மில் துணி வித்துட்டு இருந்தார். சொந்தக்காரங்களாம் எந்த கல்யாணத்துக்கு கூட எங்களை கூப்பிட மாட்டாங்க, எந்த ஃபங்க்ஷனுக்கும் எங்களை கூப்பிட மாட்டாங்க ஆரம்பத்தில். ஸோ அப்போவே வந்து சின்ன பையனாக இருக்கும்போது பணத்துக்காக தானே நம்மளுக்கு மரியாதை இல்லை, அந்த பணத்தை சம்பாதிக்கணுன்ற வெறி எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. எங்கள் அம்மா அதில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. நான் பெரிய பெரிய காரெல்லாம் பார்த்தா அந்த காரே நின்று பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி கார் வாங்குற பாருன்னும் போதே, போடா
சைக்கிள் கூட வாங்க தெரியல, வாங்க வக்கீல்ல உனக்கு இந்த காரான்னு சொல்லும்போது அழுதுகிட்டே எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லுவேன். அம்மா சொல்லுவாங்க, டே இதை விட பெரிய கார் நீ வாங்குவேடான்னு எனக்கு தைரியம் கொடுப்பாங்க. ஒரு விஷயமும் எங்கள் அம்மா எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. அந்த சின்னதுலேருந்தே எங்கள் அம்மா கொடுத்த என்னுடைய மோட்டிவேஷன். அது தவிர கிரேஸ் ஆஃப் காட் நான் வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டருங்க. சிலருக்கு வந்து உன்னால் முடியும்னு சொன்னால் அது ஒரு மோட்டிவேஷன். ஆனால் என்கிட்ட யாராவது உன்னால் முடியாதுன்னு சொன்னால் அதுதான் எனக்கு மோட்டிவேஷன். பெரிய பெரிய பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன். 2030 நான் 500 ரெஸ்டாரண்ட் திறக்கணுன்றது என்னுடைய டார்கெட்டாக இருக்குது. இப்போ யாராவது உன்னால் முடியாதுன்னு சொன்னால் எனக்கு இன்னும் வெறி ஏறும். நான் ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்குவேன். இப்போ உங்களுக்கு கேட்கும்போது முடியாதுன்னு சொல்லுங்களேன், எனக்கு யாரும் இப்போ முடியாதுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. முடியாதுன்னு சொன்னால் எனக்கு வெறி ஏறிடும். அது எப்படி அதை அடையிறது? நம்மள மாதிரி மனுஷன் தானேங்க ப்ரைவேட் ஜெட் வச்சுருக்கான். அவனால முடியுதுன்னா என்னால ஏங்க முடியாது? ஸோ நண்பர்களே, ஏதாவது நான் இப்போ சொல்றேன்ல, கமெண்ட்ல வந்து டே உன்னால முடியாதுன்னு நீங்க சொல்லு, அப்படி சொல்லு ஒரு 10 கமெண்டாவது வந்தாதான் எனக்கு வெறி ஏறும். அப்பதான் நான் வந்து அதை அடையறதுக்கு நான் இன்னும் வேகமா ஓடுவேன். சீரியஸ்லி அது என்னன்னு தெரியல, எனக்கு முடியாதுன்னு யாராவது சொன்னாதான் எனக்கு வெறி ஏறும். முடியாது சார் உங்களால், அதெல்லாம் முடியாது. அது எப்படி முடியும்? வெயிட் அண்ட் see. ஆமா, நான் பிரைவேட் ஜெட்ல போறத நீங்க பிஹைண்ட் வுட்ஸ்ல எடுத்து போடுவீங்க. எங்கிட்ட எல்லாம் முடியாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க, நான் முடிச்சு காட்டுவேன். வெயிட்டிங் சார். சார் ஒரு வார்த்தை இருக்கும்ல, இப்போ சொந்தக்காரங்க வெளியில எங்க போனாலும் ஏங்க சொந்தக்காரங்கன்னு பாவங்க அவங்கலாம் இப்போ நல்லா தாங்க இருக்காங்க. இப்போ எல்லாரும் இப்பெல்லாம் வந்து நபீல் நல்லா வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு தான் சொல்றாங்க. இப்போ ஏன் அவங்களே போயிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கு. அப்பவும் சந்தோஷமா இருந்தேன், இப்பவும் சந்தோஷமா தான் இருக்கேன். இப்போ என்னன்னா ஒரு 650 குடும்பம் நம்மளால நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது, எங்கள் கம்பெனியில் எப்படி தெரியுங்களா, நீங்கள் நம்ம கம்பெனியில் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் இறந்துட்டீங்கன்னு வைங்க, உங்கள் என்ன சம்பளம் வாங்கினீங்களோ அது வந்து உங்கள் பிள்ளைங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 வயசு 3 வயசு குழந்தைங்க தான் இருக்காங்க, நீங்கள் இறந்துட்டீங்க, உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ அந்த சேலரி அந்த பிள்ளைகள் வளர்ந்து சம்பளம் வாங்குற வரைக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வைங்களேன், உங்கள் கம்பெனி செலவு பண்ணுமா, நீங்கள் செலவு பண்ணுவீங்களா? ஆனால் இங்கே நீங்கள் எங்ககிட்ட சின்சியராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் பொண்ணு கல்யாணம் எப்படி என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேனே அதே மாதிரி என் ஸ்டாஃபோடைய பொண்ணுக்கு கல்யாணம் நான் பண்ணுவேன். ஏன் போவாங்க? கண்டிப்பா எதுக்கு போவாங்க? சார் எப்படி போவாங்க அதுதான் என்னோட क्वेश्चन. ஆனா இதெல்லாம் பண்றதுனால நிறைய பேர் நினைப்பாங்க எனக்கு குறையுதுன்னு. இதெல்லாம் பண்றதுனால எனக்கு கூடுது. ஐ ஷேர் மை ப்ராஃபிட் வித் சம் ஆஃப் மை ஸ்டாஃப்ஸ். எல்லா கிச்சனுக்கும் ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க, அந்த இன்சார்ஜுக்கு நான் ப்ராஃபிட்டை ஷேர் பண்றேன். அப்போ அவங்க ஓவர் ஹெட்ஸ் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நிறைய ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்கும், ஆனால் லாபம் இருக்காது. லாபம் இல்லைன்னா அப்புறம் அந்த கூட்டத்தை வச்சு என்ன பண்றது? இங்க வந்து மீடியமான ஒரு கூட்டம் இருந்தாலும் நல்ல லாபம் இருக்கும். ஏன்னா ஓவர் ஹெட்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க என் ஸ்டாஃப்ஸ். பிகாஸ் தே ஆர் மை பார்ட்னர்ஸ். when they become a partner of my company, they are going to take care of everything. So இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து இருக்கு. ஆமா, குடி ஒரு கடி, இன்னைக்கு ஒரு புடி. ஆமா, குடினா டீ தப்பா டீயே குடி, ஸ்நாக்ஸ் கடி, மத்தியானம் ஒரு புடி. தேங்க்யூ, எல்லாரும் வந்துருங்க. ஸோ மத்தியானம் பார்க்குறோம். ஆமாம், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.